மனசுல வலியை ஏற்படுத்தும். பொய்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பொய்யால ஏற்படுற சந்தோஷத்தை விட உண்மையால ஏற்படுற வலியே மேலானது. பொய்களை களைந்து உண்மையை எதிர்கொள்ள மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443632994 0443042277. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் வெங்கடேஷ் மதன் மற்றும் மனநல ஆலோசகர் ஜெயசுதா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது. ஜெயசுதா, இப்போ அடிக்ஷன் அப்படின்ற விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அதுக்காக டி அடிக்ஷன் சென்டர் போறாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா, இல்ல அதுக்கப்புறம் டோட்டலா அவங்களுக்கு அந்த தாட்டே வராம ஸ்டாப் ஆயிடும்? டி அடிக்ஷன் ப்ரோக்ராம்ங்கிறது 2 months ப்ரோக்ராம் இப்ப பண்றோம். அந்த 2 monthsல அவங்க ஃபுல்லா சரியாயிருவாங்க அப்படிலாம் இல்ல. அது ஃபாலோ அப், ரெகுலர் ஃபாலோ அப் இருக்கு. அதாவது 3 years கண்டினியூஸா அவங்க ரெகுலரா எங்களோட ஃபாலோ அப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெகுலர் ஃபாலோ அப்னா ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்துல ஒரு 15 days ஒன்ஸ் வரணும். அவங்களுக்கு எப்படி இருக்கு, எப்படி சமாளிக்க முடியுது, இல்ல கஷ்டமா இருக்கா, அந்த இடத்தை தவிர்க்கிறதுல அந்த மாதிரியான விஷயங்கள் அப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். 15 நாளைக்கு ஒரு டைம் வரும்போது அவங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம்ஸ் இல்ல, அந்த மாதிரி அந்த கிரேவிங் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது அப்படிங்கும் போது மந்த்லி ஒன்ஸ், அப்புறம் 2 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ், இப்படி ரெகுலரா ஒரு 3 years எங்களோட ஃபாலோ அப்ல இருந்தாங்கன்னா குடிய அறவே அவங்களால விட முடியும். இப்ப நம்ம கூட புஷ்பராணி ஜோலார்பேட்ல இருந்து இணைப்புல இருக்காங்க. வணக்கம் புஷ்பராணி. புஷ்பராணி வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மகனுக்கு வேலை இல்ல, ஏர்போர்ட்ல இருந்தா. சரி. 19 வயசுக்கு போய் 31 வயசுல வேலையில இருந்து வந்துட்டு வீட்டை விட்டு நவருது இல்ல, தாயை கண்டா திட்டுறது, ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளவே இருந்துச்சுன்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஹலோ, கேக்குதுமா, சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி வச்சோம். அது பொண்ணு போயிட்டா, போய் 11 வருஷம் ஆயி போச்சு. எங்க வேலைக்கும் போறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல, ஒரே என்ன திட்டுறதுங்க. சரிங்கம்மா. டாக்டர் இந்த பாருங்க, உங்க பையனுக்கு இருக்க வியாதி அப்ப கண்டிப்பா மேஜர் மனவியாதியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு வயசு பையன் சில விஷயங்களை கண்டிப்பா பாத்துக்கணும். ஒரு மனுஷன் கண்டிப்பா 3 வயசு தான் பண்ணணும். தன்னை கவனித்துக் கொள்ளுதல், தான் வேலை பார்த்தல், மற்றவர்களுக்கு உபயமா இருத்தல். இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் பாதிப்பா இருந்தாலுமே மனநல ஏதோ பாதிப்புன்னு அர்த்தம். இவர் 2 விஷயம் கண்டிப்பா பண்ணல. ஏன்னா தானும் வேலைக்கு போகல, உங்களையும் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா இந்த வியாதி ஒரு மேஜர் மனவியாதியினுடைய அறிகுறியா தான் இருக்கும். நீங்க கண்டிப்பா பக்கத்துல ஒரு மனநல டாக்டரை பார்த்து மாத்திரை சாப்பிடதான் குறையும். அந்த மனநலத்து சரியில்லாதனாலதான் அவரோட மனைவியுடன் சேர்ந்து இருக்க முடியல. இதுவே அதனால அவர் பிரச்சனையா இருக்கும். நீங்க உடனடியா ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமா. புஷ்பராணிமா, உங்களுடைய மகனுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்க கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல மனநல மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கறத அவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஜெயசுதா, இப்ப இந்த காலர் சொன்னாங்களே, என் மகன் எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு, அதுக்கு அவங்க வளர்ந்ததும் ஒரு காரணமா இருக்குமா, இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு மனதுல பாதிப்பு ஏற்பட்டதுனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? இதுதான் பர்டிகுலரா இப்படி ஆயிருக்கோங்கிறது சொல்றதுக்கு இல்ல. இது 3 விஷயம் இருக்கு இதுல. பயாலஜிக்கல் ரீசன் சொல்றோம், சைக்கலாஜிக்கல், சோசியல், இது 3த்தினால ஏற்படுற ஒரு விளைவுகள் தான் இது. சார் இப்ப அவங்க பேசினதும் சார் சொல்றதை வச்சு பார்த்தா அவருக்கு ஸ்கீசோஃப்ரீனியாங்கிற ஒரு நோய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எதனால வருது, இது இருந்தாதான் இது வரும் அப்படின்னு பர்டிகுலரா பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இது ஜெனட்டிக்காவும் இருக்கலாம், மேபி பாரம்பரியமா அவங்களுடைய தாத்தா பாட்டி இல்ல அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்திருக்கலாம். இது மெயினா பிரெயின்ல ஏற்படுற ஒரு பயாலஜிக்கல் கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால ஏற்படுற ஒரு டிசீஸ் இது. ஸோ நம்ம பிரெயின் கெமிக்கல் சேஞ்சஸ்னாலையும் வரலாம். இன்னொன்று கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ், ஒரு ஆழமான ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருக்காங்க, அவங்களுடைய பர்சனாலிட்டியும் இதுக்கு ஒரு துணையா இருக்கும். அதாவது ரொம்ப சென்சிட்டிவ், யாரோடையும் பேச மாட்டாங்க, தனிமையை தான் விரும்புவாங்க, சிறு வயதுல இருந்தே அவங்களுக்கு வெளி சூழல பாக்குறது கொஞ்சம் பயம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வரக்கூடிய தன்மை ஜாஸ்தியா இருக்கு. அடுத்ததா திருப்பூர்ல இருந்து சரிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சரிதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சரிதா. பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார், இப்ப நான் பாப்பா வச்சிருக்கேங்க. கல்யாணமாயி 2 குழந்தைங்க இருக்குங்க. பாப்பா 1 வருஷம் இப்ப 3 மாசம் ஆச்சுங்க. வீட்டுல இருக்கிறதுனால மோஸ்ட்லி டிவியெல்லாம் பார்க்கறதுனால அது அதிகமா கற்பனை வருதுங்க. அதனால கீழே ஏதாவது பாதிப்பு வருங்களா? என்னம்மா டிவி பார்த்துட்டே இருக்கிறது? யூசுவலா குழந்தைங்க ரொம்ப நேரம் டிவி பாக்குறதுனால
நம்ம பிசிக்கலா சில ப்ராப்ளம் இருந்ததை தவிர அவங்களுக்கு நாளைக்கு மற்றவங்களோட இன்டராக்ஷன் பண்றது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுமா? வாழ்க்கையில வந்து இந்த வயசுல தான் நல்லா விளையாட முடியும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க முடியும், மற்றவங்களோட இன்டராக்ட் பண்ண முடியும். டிவி என்பது ஒன்வே மாதிரிதாமா, நான் மட்டும் தான் பார்ப்பேன், அதுல இருந்து எனக்கு என்ன எதுவும் கிடைச்சிக்காது. அதனால டிவி பாக்குறது முடிஞ்ச வரைக்கும் குறைவா இருக்கிறதா ரொம்ப நல்லது. ரொம்ப நேரம் டிவி பார்த்தா மத்தவங்களோட அவ வயசு பசங்களோட விளையாட மாட்டா, அவ ரொம்ப கத்துக்கிறது குறைய ஆரம்பிக்குமா. அதனால டிவி பாக்குறது வேண்டாம் தான் நான் சொல்லுவேமா. ஒரு குறிப்பிட்ட டைம் பாத்துக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி பாத்துக்கலாமே தவிர 24 மணி நேரம் ரொம்ப நேரம் டைம்ல டிவில இருக்கிறது கண்டிப்பாக சோசியல் ரிலேஷன்ல பாதிப்புகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக சரிதா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க குழந்தைகள் டிவி பாக்குறதுல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ நீங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கோங்க. நீங்க ஒருவேளை டிவி அதிகமா பாக்குறீங்க, கூட குழந்தைங்களும் சேர்ந்து பாக்குறாங்கன்னா நீங்களும் டிவி பாக்குற டைமை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா அவங்களும் விளையாடுறதுக்கான டைமை அதிகப்படுத்திக்குவாங்க. அடுத்ததா தூத்துக்குடியில இருந்து ராஜ்குமார் நம்ம கூட இணையத்துல இருக்காரு. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜ்குமார். வணக்கம் மேடம். எனக்கு வந்து இந்த 8 வருஷம் மாத்திரை போடுறேன் மேடம். சரி. பஸ்ல ஏறும்போது ஏறாத இறங்கி அடுத்த பஸ்ல போ அப்படிங்க. சொல்லுங்க ராஜ்குமார். அப்புறம் மேடம் எனக்கு இந்த டாக்டர் சொல்றாங்க 6 மாசம் 1 வருஷம் சொல்லிட்டே இருக்காங்க, நான் மாத்திரை போட்டுட்டே தான் இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க ராஜ்குமார். 6 மாசத்துல முடியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல. சரிங்க ராஜ்குமார், இந்த குரல் கேக்குன்னு சொல்லுங்க, அது எத்தனை வருஷமா உங்களுக்கு இருக்கு ராஜ்குமார் சார்? 8 வருஷமா டேப்லெட் போடுறேன் சார். குரல் கேக்குறது மட்டும் தான் கேக்குதா, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இந்த உள் மனசுல இருந்து ஆள் பேசுற மாதிரி இருக்கு. குரல் மட்டும் தான் கேக்குறது. சரி, இந்த வியாதி வந்து நீங்க வந்து மாத்திரை போடுறதுனால உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அந்த மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர். ஆமா, அதனால என்னால சரியா வேலைக்கு போக முடியல, என்னால என்னுடைய அன்றாட வேலைகளை கூட ஒழுங்கா செய்ய முடியாம இருக்குது. சரி, அதாவது 2 விஷயம் ராஜ்குமார் சார். உங்களுக்கு வந்து இந்த வியாதி நாள்பட்ட வியாதியா இருக்கிறதுனால தொடர்ந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டியது இருக்கும். மாத்திரை அளவு குறைவா அதிகமா இருந்தா நீங்க குறைச்சிக்கலாம். நீங்க மாத்திரை சாப்பிடும் போதே உங்களுக்கு குரல் கேக்குது என்பது நாங்க ஹாலுசினேஷன் இங்கிலீஷ்ல சொல்றோம். ஹாலுசினேஷன் ஒரு சிம்டம் இருக்கு. அதை தவிர உள்ளுக்குள்ள மனசுல பேசுது, உங்களுக்கு சரியா வேலை பார்க்க முடியாத பட்சத்துல நீங்க மாத்திரை நிப்பாட்டீங்கன்னா இன்னும் கூட நோயினுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும், இருக்கிற வியாதி இன்னும் கொஞ்சம் அதிகமா போயிடும். அதனால நீங்க மாத்திரை நிப்பாட்ட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எப்படி சுகர் வியாதி வந்தா நம்ம லைஃப் லாங்கா சாப்பிடுறோம், அதுல ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஏதாவது அந்த மாத்திரை சாப்பிட்டு ஒவ்வாமை எதுவும் இருந்துச்சுன்னா அந்த பண்பை மட்டும் போய் டாக்டர் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல மாத்திரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ மாத்திரை நீங்க நிப்பாட்டுறது சரியாக தோணாது ராஜ்குமார் சார் உங்களுக்கு. ராஜ்குமார், டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. மத்தபடி நீங்க மாத்திரை சாப்பிடுறதுல எந்த விதமான பயமோ சந்தேகமோ இல்லாம நீங்க உங்க மாத்திரைகளை எடுத்துக்கலாம். அடுத்ததா சென்னையில இருந்து அரவிந்த் நம்ம கூட இணையத்துல இருக்காரு. வணக்கம் அரவிந்த். மேடம் சொல்லுங்க அரவிந்த். மேடம், இப்போ நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட ஏஜ் வந்து 21 ஆகுது. ஓகே, நீங்க கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா அரவிந்த்? என்னோட ஏஜ் வந்து 21 ஆகுது மேம். நான் இப்பதான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 இயர் ஒர்க் பண்ணேன். சரி. ஆக்சுவலா இப்போ வந்து வேலை பிடிக்கல, நான் வேலையை விட்டுட்டேன். சரிங்க. இப்போ வந்து எந்த வரையுமே என்னால எந்த ஒர்க்கையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு இன்வால்வ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அது ஏன் இன்ட்ரெஸ்ட் எனக்கு படிக்கும் போது வரைக்கும் இருந்துச்சு. பட் படிச்சு முடிச்சு நான் படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கலன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்குள்ள. சரி. அதுல இருந்தே இந்த 1 இயரா வந்து என்னால எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பண்ண முடியல. சரிங்க. அதுதான் ஏதாவது நான் கன்சல்ட் பண்ணணுமா டாக்டர், ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியல. அதுதான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் மாதிரி ஃபீல் பண்றேன். சரிங்க அரவிந்த், ஜெயசுதா இவருடைய பிரச்சனைக்கு வரணும். அரவிந்த், உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கண்டினியூஸா 1 இயராவே இருக்கு உங்களுக்கு? ஆமா. ஓகே, அப்பனா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு மனசோர்வு நோயா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனசோர்வு நோய் அப்படின்னாக்க வந்து கொஞ்சம் வேலை செஞ்சாவே ஈஸியா டயர்ட் ஆயிடுவாங்க. எதுலயுமே வந்து ஒரு ஆர்வம் இருக்காது, ஆர்வம் கம்மியா இருக்கும். ஒரு ஹோப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும். நான் ஒரு உதவாக்கற, ஒரு வேஸ்ட், என்னால எதுவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் வரும் உங்களுக்கு. பிளஸ் வாழ்றதை விட செத்து போயிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு வரலாம். இன்னொன்னு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஆர்வம் கொடுத்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஆர்வம் கொடுத்த விஷயங்கள்லாம் இப்ப ஆர்வம் கம்மியாகிட்டு இருக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு இப்ப எனக்கு டிவி பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்க டிவி பாக்குற ஆர்வம் கம்மியாயிட்டு இருக்கும். இல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர்னா
ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்குலாம் வந்து ஒரு ஆர்வம் இருக்காது. பிளஸ் உங்களுக்கு சீக்கிரமா டயர்ட் ஆயிருவீங்க. லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பிளஷரபிள் ஆக்டிவிட்டிஸ், சோ ஹோப்லெஸ், ஹெல்ப்லெஸ், இந்த மாதிரியான உணர்வுகள் இதெல்லாம் வந்து கண்டினியூஸா இருந்துச்சுன்னா இது வந்து மனசோர்வு நோய் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க 1 வருஷமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து ஒரு டாக்டரை பக்கத்துல இருக்கிற மனநல மருத்துவர் இல்ல மனநல ஆலோசகர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணீங்கன்னா இது வந்து சீக்கிரமா ஈஸியா வெளியில வந்துடலாம். நீங்க திருச்சியில இருந்து கார்த்தீஸ்வரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கார்த்தீஸ்வரி. வணக்கங்க. சொல்லுங்கம்மா. திருச்சியில இருந்து பேசுறீங்க. சரி. எனக்கு என் பையனுக்கு 4 வயசு ஆகுது. சரி. அந்த பையனை அதிகமா கோவப்படுறான். ஏதாவது சொன்னா உடனே மூளையில போய் உட்கார்ந்துட்டான், அழுகுறான், பேச மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் அடிக்கிறான், கை நீட்டுறான், அந்த மாதிரி இருக்கான். என்ன பண்ணலாங்க? சரிங்கம்மா. எனக்கும் கேட்கணும். அப்படியே சொல்லுங்கம்மா. தனியாவே இருக்க, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். சரி. அதிகமா கோவம் வருது, யாரையாவது திட்டுறது, அந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுறேன். வெளியில யாரோடையும் பழக முடியல, யாராச்சும் பேசவும் பயமா இருக்கு. அவங்க இதை நினைப்பாங்களோ அதை நினைப்பாங்களோ அப்படின்ட்டு ரொம்ப பயமா இருக்கு. அந்த மாதிரி யார்ட்டையும் பழகுறதே இல்ல அதிகமா. சரிங்கம்மா. இந்த மாதிரி இருக்கேன், என்ன பண்ணலாங்க? கார்த்தீஸ்வரி அம்மா, 2 விஷயம். உங்களுடைய ப்ராப்ளம் வந்து முதல்ல உங்களுக்கே அந்த ஒரு பயம் கோவம் அதிகமா இருக்குது. முதல்ல நீங்க அந்த எண்ணத்தை விடுங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறான்னு நினைச்சிட்டு போறாங்க பரவாயில்ல. நீங்க முதல்ல நீங்க வெளியில போய் பழகினாதான் உங்களுக்கு டைம், நீங்க வந்து உங்க எமோஷனல், நீங்க 4 பேர் பேசும்போது உங்க எமோஷனோட இது குறைய ஆரம்பிக்கும், கோவம் வர்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க பையன் வந்து எப்போதுமே தன் அம்மாவே அப்பா பார்த்தா லேர்ன் பண்ணிக்கிறான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ நீங்க கோவப்படுறதுனால அவனும் அதே கோவத்தை அவனுக்கு வர சான்சஸ் அதிகமா இருக்கு. 2வது, இந்த 3 வயசு 4 வயசுல சில சமயம் அப்பா அம்மா வந்து சில பிள்ளைங்க எல்லாம் சொன்னதெல்லாம் கேட்காத மாதிரி இருக்கும். இது வந்து பெரிய விஷயமே இல்ல. நீங்க அவனுடைய சில கஷ்டம், அதாவது ரொம்ப கோவப்படுறான், உட்கார்ந்து இருக்கான்னா நீங்க அதை ரொம்ப பெருசா கண்டுக்காம விட்டாலே சரியா போயிடும். நீ அழாத, அந்த டைம்ல போய் நீங்க எதுவும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஏன் அழுற, ஏன் கோவமா இருக்க, அந்த மாதிரி சொல்லாம அந்த டைம்ல விட்டுட்டு அவன் அமைதியான பிறகு அவனுக்கு அறிவுரை சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்குவான். சோ அடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, அவனுக்கு பிடிச்சதை கட் பண்ணுங்க. அதாவது கண்டிப்பு இருங்க. அதாவது அடிக்க வேண்டாம், நீங்க அடிக்காதீங்க. பட் அடிச்சானா உனக்கு இன்னைக்கு பிடிச்சது கட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட், அது உனக்கு நீ கட்டு. அந்த மாதிரி பழக்கங்களை கொண்டு வந்தீங்கன்னா இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். நீங்க முதல்ல நீங்க போய் அதை வெளியில பேசுங்க, உங்க கோவத்தை குறைங்க, உங்க குழந்தையும் கோவம் குறைய ஆரம்பிக்கும். கார்த்தீஸ்வரி, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க, அதுக்கான முயற்சிகளையும் செஞ்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்தி பாருங்க. குழந்தைக்கும் போதுமான அறிவுரைகளை சொல்லி முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்ததா ஈரோடுல இருந்து மகேஸ்வரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மகேஸ்வரி. வணக்கங்க. மேடம் சொல்லுங்கம்மா. என் பொண்ணு வந்து 10th படிக்கிறா அப்படிங்க. சரி. அடிக்கடி டென்ஷன் இருந்தது. இந்த 10 நாட்கள் வந்து வீட்டுக்கு சொல்லாம வெளியே போயிட்டே இருக்கிற அப்படிங்க. சரி. வீட்டுக்கு ஸ்கூல் போறேன்னு சொல்லி போட்டு ஸ்கூல் கட் அடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டேன் அப்படிங்க. எங்கேயும் எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்க. வீட்டுல அவ டார்ச்சர் பண்றவங்க யாரும் இல்லைங்க, நார்மலா தான் இருக்குது. அந்த 1 வாரத்துக்குள்ள பாயிண்ட்ஸுக்கு வந்து 2 டைம் போயிட்டேன் அப்படிங்க. தங்க ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் கட் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டேன் அப்படிங்க. கேட்டேன், எனக்கு தோணுது, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, அதனாலதான் நான் போறேன், எனக்கு ஒன்னும் பிடிக்கலங்க. ரொம்ப மைண்ட் இதா இருக்கு, எனக்கே செட் போகும்போது தோணுது, எனக்கு ரொம்பவுமே இதா போகுது, என்ன பண்றது தெரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லையாமா உங்களுடைய மகன்? இல்லைங்க, இதுக்கு முன்னாடி வந்து இப்படி இல்லைங்க. இந்த 1 வாரத்துக்குன்னா இந்த 2 வருஷமா பிரச்சனைங்க. மனத்தோட ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்க. அடுத்தவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அவங்க அப்படி இவங்க இப்படின்னு அடுத்தவங்களையே தான் குறை சொல்லுவாங்க. நான் அவரெல்லாம் கண்டிக்காத போயிட்டு இப்படியே விட்டுப்போ, நீ தன்னப்போ இருன்னு சொன்னா கேட்கணும். ஆனா இப்ப வந்து பாயிண்ட் தனியாவே 2 டைம் போயிட்டா அப்படின்னு கேட்டா, நான் ஒரு விதா தனியா போனேன், எனக்கு எந்த விதமான நான் வெளியே போய் தனியா இருந்து நல்லா படிச்சு பெரிய ஆளாகி வரேன் அப்படிங்கிற அப்படின்னு. சிங்கிள ஒரு பொண்ணு போய் வெளியே போய் அதை செய்ய முடியுங்களா? சாட்டிங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்குன்னு எங்களால கண்டே பிடிக்க முடியலைங்க. எங்க வீட்டுக்காரு நானும் ரொம்பவுமே மென்டல் ஆயிட்டேங்க. நினைச்சு அழுகாச்சு. முந்தானேத்து ஒரு டைம் போன அப்படிங்க, அப்படியே எங்கேயாவது செத்து போடலாமா நான் இப்போ எனக்கே. அவ என்ன காரணத்தினால இப்படி பண்றானே எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
ஜெயசுதா உங்க மகள் அப்படி இருக்கிறதுக்கு என்ன? நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது 10th படிக்கிறாங்க, அடிக்கடி ஸ்கூல் கட் பண்றாங்க அப்படிங்கறது வந்து இந்த ட்ரூவன்சின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு கட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊரு சுத்திட்டு வருது. இது வந்து இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பிஹேவியரல் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லைன்னா பர்சனாலிட்டிஸ்ல ஒரு சில இஷ்யூஸா இருக்கலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். பர்சனாலிட்டி இஷ்யூஸ் இது வந்து குணக்கோளாறு. சில பேருடைய குணமே இப்படிதான் இருக்கும். முன்பின் யோசிக்காம ஏதாவது செயல்படுவாங்க. ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாவே தோணாது. அக்கம் பக்கத்துல எப்படி இருப்பாங்க, நம்ம வந்து ஒரு மரியாதையான ஒரு குடும்பத்துல இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு இதனால என்ன ஆகும், அந்த மாதிரி முன்பின் யோசிக்காம ஒரு சில முடிவுகள் வந்து அவங்க டக்குன்னு எடுப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம நீங்களா சரி பண்றது அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நீங்க ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போனீங்கன்னாக்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்க இதை தனியா நம்ம சமாளிச்சுக்கலாம், இதுல வெளியில சொன்னா கஷ்டமா இருக்குமே, நம்ம பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க மூடி மறைக்க பின்னாடி இது இன்னும் பெருசாதான் ஆகும். சோ நீங்க இம்மீடியட்டா ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட போயிட்டு இவங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு சில அசஸ்மெண்ட் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த குணத்தை கட்டுப்படுத்த முடியும். மகேஸ்வரிமா, நீங்க உங்க கணவர் 2 பேரும் உங்க மகளை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கீங்க. அதை நீங்க உடனடியா உங்களுடைய மகளை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா சீக்கிரமே அவங்களுக்கு இருக்க இந்த பிரச்சனை அவங்களை விட்டு போயிடும். அடுத்ததா பரமக்குடியில இருந்து பிரதீப் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பிரதீப். வணக்கம் மேடம். சொல்லுங்க பிரதீப். மேடம் எனக்கு ஸ்கிசோஃப்ரீனியா டிசீஸ் இருக்கு மேடம். சரி. இது ஃபர்ஸ்ட் நான் மேரேஜ் பண்ணேன். அப்ப வந்து ரொம்ப சண்டைகள்லாம் நடந்தது, பிரச்சனைகள்லாம் நிறைய வந்தது. என்னால ஒர்க்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் பண்ண முடியல. நான் 8 years சாப்பிட்டுட்டு இருக்கேன், டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி. பட் இது வந்து லைஃப் லாங்கா சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, இல்ல வந்து இது கொஞ்சம் சரி பண்ணிடலாமா? உங்களுக்கு என்ன வயசாகுது பிரதீப்? 30 வயசு மேடம். சரிங்க, 30 வயசா? இப்ப வந்து எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு மேடம். சரிங்க. இப்ப நான் வந்து எனக்கு இந்த டிசீஸோட நான் வந்து ரீமேரேஜ் பண்ணா இன்னும் நல்லா ஹெல்த்தியா லைஃப் வாழ முடியுமா அப்படின்ற கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி பிரதீப் சார், உங்களுக்கு வந்து ஸ்கிசோஃப்ரெனியா வந்து முதல்ல டைவர்ஸ் ஆகும்போது நீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா இல்லையா? ஆமா சார், சாப்பிட்டுட்டு இருந்தேன். மாத்திரை சாப்பிடும் போதும் பிரச்சனை வந்ததா? மாத்திரை சாப்பிடும் போது நான் மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது டாக்டர் செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதாவது இந்த இல்னஸ்ல வந்து நீங்க இந்த ஸ்கிசோஃப்ரெனியா இல்னஸ் என்பது நம்ம உடம்புல சில கெமிக்கல், பிரெயின்ல சில கெமிக்கல் மாற்றத்தினால வருது. சோ நம்ம வந்து இந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சில தொந்தரவுகளை நம்ம குறைச்சிக்க முடியும். சோ நீங்க மாத்திரை சாப்பிட உங்களுக்கு சில தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். ஸ்கிசோஃப்ரெனியால என்ன சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன், மத்தவங்க தான் குறைன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல நம்மளோட குறைகளை ஒத்துக்க மாட்டோம், சண்டை போட ஆரம்பிப்போம். சோ நீங்க அந்த 2 விஷயம் நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்டம் ரிடக்ஷன், இல்னஸ் ரிடக்ஷன் கிடையாது. இதுல வந்து தொந்தரவுகளை தான் குறைக்க முடியுமே தவிர இல்னஸ மாற்ற முடியாது. சோ நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் குறைஞ்சிடும். மாத்திரை தொடர்ந்து சாப்பிட வேண்டும் என்பது நீங்க நம்ம ஃபாலோ அப்ல தான் தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்க வந்து சாப்பிடறதுனால உங்களுக்கு பெரிய சைடு எஃபெக்ட் மாத்திரை ஒண்ணும் இல்ல அப்படின்னா அந்த மாத்திரை உங்களுக்கு நல்லா இருக்குன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். மேரேஜ் என்பது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க மட்டும் டிசைட் பண்ண முடியாது. உங்க லைஃப் பார்ட்னரும் இதுல வர வேண்டியவங்க அவங்க டிசைட் பண்ண. இப்படி ஒரு இல்னஸ் உள்ளவங்க நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதுல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்க போறது இல்ல. கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கலாம். நீங்க சந்தோஷமா அவங்களோட சேர்ந்து வாழறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனா மாத்திரை கண்டிப்பா சாப்பிடணும். பிரதீப், டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய மாத்திரைகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அது போக நீங்க திருமணம் பண்ணிக்க போற யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்லி அது அவங்களும் ஏத்துக்கிற பட்சத்துல தாராளமா நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். அடுத்ததா வேலூர்ல இருந்து பல்கேஷ் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பல்கேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு ஒரு வருஷமா ரொம்ப மறதியா இருக்கு, படப்படப்பா இருக்கு, ஏதாவது யோசனையாவே இருக்கு. எதுவுமே என்னால கிளியரா பண்ண முடியல மேடம். மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே சரிமா சொல்லுங்க. தூக்கம் இல்ல, நைட் எல்லாம் தூக்கம் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர்றது இல்லைங்க மேடம். சரி, அவ்வளவுதான் மேடம், வேற எதுவும் இல்ல. அப்படியே பரபரப்பாவே இருக்கு, எப்ப பார்த்தாலும் பரபரப்பா இருக்கு. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு 43 வயசு மேடம். சரிங்க. நீங்க பீரியட்ஸ்லாம் உங்களுக்கு சரியா வருதாமா?
அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க சார், எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த படபடப்பு இது எவ்வளவு நாளா இருக்குமா? எவ்வளவு வருஷமா இருக்கா இல்ல சில இப்பதான் இருக்கு? ஒரு வருஷமா இருக்குங்க சார். ஒரு வருஷமா இருக்கு. உங்க ஒரு வருஷ பீரியட்ல உங்களுக்கு வேற ஏதாவது லைஃப்ல ஸ்ட்ரெஸ், பண லாஸ், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் எதுவும் இருந்ததாமா? பிரச்சனை கொஞ்சம் கடன் தொல்லை தான் சார், வேற எதுவும் இல்ல. கடன் தொல்லை இந்த ஒரு வருஷமா தான் இருக்குதா? ஆமாங்க சார். அப்போ நீங்க அந்த கடன் தொல்லையே திரும்ப திரும்ப அதையும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த படபடப்பு, ஸ்ட்ரெஸ், உங்களால தூங்க முடியல. நீங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மன டிப்ரெஷன், அழுத்தம் இருக்குது. ஆனா நீங்க அந்த பைனான்சியல் ப்ராப்ளத்தை முதல்ல மறக்கணுமா? அதையே நினைக்கிறதுனால நீங்க கண்டிப்பா போய் எதுவும் பண்ண போறது இல்ல. நீங்க சும்மா இருக்கிற டைமை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப பண்ணுங்க. அதாவது நம்ம எப்போ நம்ம தனிமையா இருந்தாதான் மனசு எதையா போட்டு நோண்டிட்டே இருக்கும். சோ பிசிக்கலா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் பண்ண இந்த மனசுக்கு நம்ம திங்க் பண்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நீங்க மனசு அந்த மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பேசுங்க, மத்தவங்களோட பகிர்ந்துக்கோங்க, இதெல்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்க தூக்கம் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம சிந்தனை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பைனான்சியல் ப்ராப்ளம் எப்படி பிராக்டிகலா என்ன பண்ணலாம் அந்த பைனான்சியல் ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு யோசிங்க. பிராக்டிகலா யோசிச்சா தான் இருக்கணும். அது நடக்காம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றத விட இனிமேல் என்ன பண்ண போறோம் இந்த பிராக்டிகல் பைனான்சியல் ப்ராப்ளத்துக்குன்னு வீட்டுல உள்ளவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு இருந்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க டேப்லெட் போட வேண்டியிருக்கும். ஒரு மனநல மாத்திரை பார்த்து கொஞ்ச நாளைக்கு டேப்லெட், வெறும் தூக்க மாத்திரை இல்ல, இது உங்களுக்கு மனசுக்கு ஸ்ட்ரென்த்துக்கான மாத்திரை. ஆன்டி டிப்ரெஷன் தேவைப்படும். தூக்க மாத்திரை மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்க அதை போய் பண்ணுங்க. பட் இது முதல்ல இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு மனநல மருத்துவரை பாருங்கம்மா. அம்மா, டாக்டர் சொன்ன வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல மனநல மருத்துவரையும் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்துகளை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜெயசுதா, இப்போ டிப்ரெஷன் அப்படிங்கறது எந்த ஸ்டேஜ்ல ஒருத்தங்களுக்கு தெரிய வரும்? கூட இருக்கிற எல்லாருக்குமே அவங்க எப்ப போய் டாக்டரை பார்க்கணும்? டிப்ரெஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இயல்பா இது அவங்களுக்கே தெரியும். என் மனசு எப்பவுமே ரொம்ப சோகமா இருக்கு, கொஞ்சமா சின்னதா வேலை செஞ்சா கூட எனக்கு ஈஸியா டயர்ட் ஆயிடுது, எதுலயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, முன்ன எனக்கு ஆர்வமா இருந்த விஷயங்கள்லாம் இப்ப ஆர்வமே இல்ல, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. சில பேருக்கு ஓவரா தூக்கம் வரும், இல்ல சில பேருக்கு தூக்கமே வராது, பசி எடுக்காது, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட பிடிக்காது, ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், முன்ன செஞ்ச வேலைகள் பாதியா குறையும் போது அவங்களுக்கே தெரியும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு முன்ன அளவுக்கு இல்ல. சுத்தி இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, ஏன் இப்படி இருக்க, ஏன் டல்லா இருக்க, முன்ன இப்படி இருக்க மாட்டே. இப்படி கம்பேர் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு தான் போவாங்க. எப்பவுமே அழுக வரும். சின்னதா ஏன் இப்படி இருக்கன்னு கேட்டாவே போதும், அவங்களால அது கொஞ்ச நேரம் கூட அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கும். எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு வேஸ்ட், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். இந்த டிப்ரெஷன் ஏன் வருதுன்னா பாஸ்ட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் முன்னெல்லாம் இப்படி இல்லையே, இப்ப இப்படி இருக்கனே. சோ பாஸ்டோட யார் அதிகம் கம்பேர் பண்ணிக்கிறாங்களோ இவங்களுக்கு தான் அந்த டிப்ரெஷன்ங்கிற ஒரு நோய்க்குள்ள போறாங்க. இன்னொன்னு உலக சுகாதார மையம் என்ன சொல்றாங்கன்னா 2020 பெரும்பாலானவர்களுக்கு இந்த டிப்ரெஷன் நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப நிறைய அதை பத்தி எல்லாரும் இந்தியாவில டிப்ரெஷன் ரொம்ப எப்படி பிரசன்ட் ஆகும்னா கிளாசிக்கல் சிம்டம் மனசு அதெல்லாம் சம்டைம்ஸ். ஆனா இந்தியாவில மட்டும் கொஞ்சம் என்ன டிஃபரெண்ட், ஏன்னா நம்ம மனசுக்கு இன்னும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதனால என்னெல்லாம் உடம்பு சம்பந்தமா ரொம்ப சம்டைம்ஸ் வரும். சோ கை கால் வலி, முதுகு வலி, தலைவலி, சோ அடிக்கிற அதர் சிம்டம்ஸா கூட வரும். சொமடைசேஷன் சொல்லுவோம் இந்தியாவில மட்டும். டைரக்டா எனக்கு மனசு வருத்தம்னு சொன்னா எனக்கு மனசு வருத்தம் சொன்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. பட் எனக்கு இதே வயிற்று வலினா ஐயோ டாக்டர் உடனடியா பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்தியாவில மேல் நாட்டுல டிப்ரெஷன் யூஸ்வலா டிப்ரெஸ் சிம்டமா நீங்க சொல்ல மாதிரி எனக்கு ஐ எம் டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்தியா நம்ம நாட்டுல, கிழக்கு இந்திய நாட்டுல நம்ம கல்ச்சரா நான் டிப்ரெஸ் சொல்றதை நம்ம யாரும் விரும்பிக்க மாட்டோம். அதனால எனக்கு கை வலிக்குது, தலைவலி, உடம்பு வலி, இப்படியான சிம்டம்ஸும் சம்டைம் பிரசன்ட் ஆகும். சோ டிப்ரெஷன் வெரி காமன் டிசார்டர். சோ பிரசன்டேஷன் இப்படித்தான் இருக்கணும் அவசியம் இல்ல, எப்படினாலும் பிரசன்ட் ஆகலாம். சோ அதனால நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சு தலைவலிக்கு அடிக்கடி தலைவலி ஒண்ணுமே இல்ல, எல்லாம் நார்மலா இருக்கு, உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றதை விட அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும்போது ஒரு சைக்காட்ரி டாக்டர் பாக்குறது ரொம்ப நல்லதா இருக்கும். வணக்கம் பிரகாஷ். சொல்லுங்க பிரகாஷ். மேடம், எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்றாரு அதிகமா. பிரகாஷ் கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? மேடம், வீட்டுல எங்க அப்பா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் அதிகமா பண்றாரு. டிஎடிக்ஸ் பத்தி கொஞ்சம் கேட்கும். சரிங்க, சொல்லுங்க, கேளுங்க பிரகாஷ். அதாவது மேடம், லாஸ்ட் ஒரு 1 இயரா அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்றாரு டெய்லி. சரி. லாஸ்ட் ஒரு 2 மந்த் நானே கால்குலேட் பண்ணி பார்த்தேன். டெய்லி எப்படி பார்த்தாலும் 250 ml சாப்பிடுறாரு. சரி. வர வர கொஞ்சம் உடம்பு கருத்துக்கிட்டே போகுது, கொஞ்சம் தொந்திலாம் விழுது. சரி. டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோம், அவங்க கொஞ்சம் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. அதுக்கப்புறம்
வந்து கேட்டாரு, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் கன்சல்ட் பண்ணேன். சரி. அவங்களும் வந்து ஒரு டைரக்டா சென்னை கூட்டு வர சொன்னாங்க. சரி. வராதனால இந்த சில டானிக் எல்லாம் கொடுக்க முடியல. அதான் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்க. சரிங்க பிரகாஷ் சார், எவ்வளவு இப்ப வயசு எவ்வளவு அப்பாக்கு? 65 ஆகுது. 65. எந்த வயசுல குடிக்க ஆரம்பிச்சாரு? லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அதிகமா போயிட்டு. இல்ல, எந்த வயசுல முதல்ல குடிக்க ஆரம்பிச்சது? ஒரு 35 வயசுல இருந்து ஆரம்பிச்சேன். ஓகே, கண்டிப்பா இது வந்து ஆல்கஹால் வந்து குடும்ப நோய். ரெண்டாவது என்னன்னா, ஆல்கஹால் வந்து வெறும் நம்ம பழக்கமா இல்லைங்க, இதுக்கு அவருக்கு அடிக்ஷன் ஆயிடுச்சு. அதாவது அடிக்ஷன்ஸ்க்கும் பழக்கத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. பழக்கம்னா நான் நினைச்சா என்னால் நிப்பாட்ட முடியும், அடிக்ஷன் ஆயிட்டா நான் நினைச்சாலும் என்னால் நிப்பாட்ட முடியாது. சோ ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஆல்கஹால் ட்ரீட்மெண்ட்ல அவருடைய மோட்டிவேஷன் என்பது நான் குடிகாரன் என்று அவர் ஒத்துக்கொண்டு அதை விடுவதற்கான முயற்சி எடுத்தாதான் சக்சஸ்ஃபுல் ரேட் அதிகம். நம்மளா கொண்டு கம்பல்ஷன்ல கொண்டு வந்து ட்ரீட் பண்றது என்பது ஒரு தற்காலிகமான அது ரிலீஃபா இருக்குமே தவிர பழையபடியே அவர் குடிக்க போயிடுவாரு. பட் இருந்தாலும் நீங்க வந்து என்னன்னா, டி அடிக்ஷன் என்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து டி அடிக்ஷன் என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல ஒரு நாள் தண்ணி அடிச்சதுனால ஒரு விட்டவுடனே சில பாதிப்புகள் வரும். அதை குறைக்கிறதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்தரா அவர் குடிக்காம இருக்கான பயிற்சிகள். அதுக்கு 2 விதம் இருக்கு. ஒண்ணு மாத்திரைகள் இருக்கு, ஃபர்தரா குடிக்காம இருக்கிறதுக்கு எஸ்பிரால் ஒரு மாத்திரை எல்லாருக்கும், அது காமனா எல்லாரும் கொடுப்பாங்க. குடிக்கிறவங்க தெரியாம கூட கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் அதுல சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதனால யூஸ்வலா டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றது இல்ல, அவர் மோட்டிவேஷன் பார்த்து தான் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. மருத்துவம் இல்லாமல் சில இது இருக்கு, அது குரூப் தெரப்பி, ஆல்கஹாலிக் அனானிமஸ் இருக்கு. அது அந்த மாதிரி மெத்தட் எல்லாம் போனா கூட அவர் ஃபர்தரா குடிக்காம இருக்கான முயற்சிகள் பண்ணலாம். பட் அதுக்கு அவர் முதல்ல மோட்டிவேட் ஆகணும். பை கம்பல்ஷன் நீங்க ஏதாவது கொண்டுதான் வந்தாகணும். எது பிபி கூட்டிட்டு, உனக்கு இப்ப கொலஸ்ட்ரால் கூட்டிட்டு அப்படின்னு சொல்லி டாக்டரை பார்க்க போய் அதன் மூலமா ஒரு சைக்காட்ரிஸ்ட பாக்குறது சிறந்ததா இருக்கும். பிரகாஷ், டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய அப்பாவை நீங்க கட்டாயப்படுத்தியாவது இந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த பழக்கத்துல இருந்து அவர் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா மனத்துக்குளம்ல இருந்து ஹக்கீம் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஹக்கீம். வணக்கம் மேடம். ஹக்கீம், நீங்க உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா? ஓகே மேடம். சொல்லுங்க ஹக்கீம். மேடம், நான் வந்து ஸ்மோக்கர். என்னோட ஏஜ் வந்து 30 ஆச்சு. சரி. 15 வயசுல இருந்து நான் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சேன். சரி. அதுக்கு வந்து என்னால வந்து வெளியவே வர முடியல. ஒவ்வொரு நாள் வந்து இன்னைக்கு விட்டுறல, நாளைக்கு விட்டுறல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். பட் அது வந்து என்னால வெளியவே வர முடியல. சரிங்க. தியானம் பண்ணாவது கொஞ்சம் வெளியே ரிலீஸ் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்து தியானம் பண்ணாலும் தியானம் பண்றதும் கொஞ்சம் சிரமமா இருக்குது மேடம். சரி ஹக்கீம், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க மேடம். சரி ஜெயசுதா, ஹக்கீம் எப்படி வெளியில வருது? ஸ்மோக்கிங் வந்து உங்களுக்கு 15 வருஷமா இருக்குங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த ஸ்மோக்கிங்ல இருந்து நீங்க விடணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. இதனால எனக்கு பாதிப்பு இருக்கு, சோ இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்மோக்கிங் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு தேவையை பூர்த்தி பண்றதுனாலதான் நீங்க திரும்ப திரும்ப அதை ஸ்மோக் பண்றீங்க. அது ஏதோ அது கெடுதல் பண்ணுது, இதை குடிச்சா என் நுரையீரல்லாம் கெட்டு போகும் அப்படிங்கறது தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அது வந்து ஒரு உதவியா இருக்கு. சைக்கலாஜிக்கல் நீட் உங்களுக்கு தேவையா இருக்கு. சோ அது எந்த இடத்துல உங்களுக்கு அது தேவையா இருக்கு, எந்த விதத்துல அது ஆறுதலா இருக்கு, அது குடுக்கற விஷயத்த அது இல்லாம நான் எப்படி அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒன்னு எடுத்துக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பஃப் எடுத்தனா வந்து எனக்கு நல்லா தெளிவா யோசனை, என்னால திங்க் பண்ண முடியுது. இதுல ஒரு பஃப் எடுத்தனா எனக்கு வந்து ரொம்ப தைரியம் வருது, நான் நினைச்ச மாதிரி பேச முடியுது, எனக்கு ஒரு தெம்பா இருக்கு. அந்த மாதிரி பல பேர் பல காரணங்கள் சொல்லுவாங்க. சோ ஸ்மோக்கிங் எந்த விதத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அந்த ஹெல்ப் பண்ற விஷயத்த எதை நான் வேற எப்படி அந்த ஹெல்ப் எடுத்துக்க போறேன் அப்படிங்கறத முதல்ல நீங்க யோசிங்க. சோ இத வந்து இந்த துணை இல்லாம நான் எப்படி அதை சப்ஸ்டிடியூட் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத யோசிச்சு ஒரு தெளிவான ஒரு நல்ல முடிவாயிடுங்க. உங்களுக்கு விடணுங்கிற ஒரு நினைப்பே பாதி வியாதியில இருந்து நீங்க வெளியில வந்திருக்கீங்கிற ஒரு நல்ல விஷயம். சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால ஈஸியா வெளியில வர முடியும். ஹக்கீம், ஜெயசுதா சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு தோணும் போது அதுக்கு பதிலா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் எதுவோ அதுல உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா இந்த பழக்கத்துல இருந்து நீங்க ரொம்ப சுலபமாவே வெளியில வந்துட முடியும். அடுத்ததா திருப்பூர்ல இருந்து பாலசுப்ரமணியம் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பாலசுப்ரமணியம். சொல்லுங்க பாலசுப்ரமணியம், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மனைக்குடம் சொல்லாம இருந்துச்சுங்க, அதனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க.
அவங்க இறந்துட்டாங்க, அது பொண்ணுக்கு வருமா அப்படின்னு. 2 பொண்ணு இருக்குதுங்க. உங்க மனைவிக்கு என்ன பாதிப்பு இருந்துச்சுங்க? அது இந்த மாதிரி நான் டாக்டர் பார்த்த மாதிரி அடுத்தவங்க பத்தியே குறை பேசிட்டு அப்படியே இருந்தாங்க. தற்கொலை வண்டிக்கு வரணுங்கிற எண்ணமெல்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் அது மாத்திரையில சாப்பிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டு இருந்தாங்க. சரி, ரெண்டாவது அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சரிங்க. உங்க மகளுக்கு இப்ப எத்தனை வயசு ஆகுது? ஒரு பொண்ணுக்கு 7 வயசு ஆகுதுங்க, இன்னொரு பொண்ணுக்கு 9 வயசு ஆகுது. சரிங்க. உங்க பொண்ணுல நடத்தையில, உங்க 2 பேர் பொண்ணு நடத்தையில ஏதாவது வித்தியாசங்கள் அத மாதிரி எதுவும் இருக்குதா? அது மாதிரி ஒன்னும் தெரியல. இல்ல இல்ல. ஆனாலும் இதனுடைய அதாவது அம்மாக்கு இருந்தா பெண்களுக்கான ஜெனட்டிக்கா வரக்கூடிய சான்சஸ் இருக்கத்தான் செய்யுது. அதாவது கண்டிப்பாக 100% இல்லை என்று சொல்ல முடியாது. பட் நீங்க சில பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்திக்கலாம். அதாவது பெண்களை எல்லா இடத்துலயும் பழக விடுறது, கொஞ்சம் தைரியமா இருக்க விடுறது, மத்தவங்களோட ஈஸியா மிங்கிள் பண்ண விடுறது, சென்சிட்டிவான விஷயத்த கத்து கொடுக்கறது லைஃப்ல, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம என்வரான்மெண்டா கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காம, படிக்க முடியலன்னா விட்டுறது, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி சில பாதுகாப்பு முறைகளை கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த ஜெனட்டிக்கா சான்சஸ் இருந்தாலும் என்வரான்மெண்டலா நம்ம கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும்போது அதனுடைய நோயினுடைய கொஞ்சம் தப்பிக்கவோ இல்ல கொஞ்சம் தாக்கங்கள் குறைவதற்கோ சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்குது. ஆனா ஜெனட்டிக்ஸா இருக்கும்போது சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா இமிடியேட்டா நீங்க ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பாலசுப்ரமணியம் டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு போதுமான வெளியில போக வர்றதுக்கான இண்டிபெண்டன்ட் அது எல்லாத்தையுமே கொடுத்து வளர்த்து பாருங்க. அது போக ஒரு மருத்துவரையும் நீங்க அணுகி பார்க்கலாம். அடுத்ததா திண்டிவனம்ல இருந்து ஜாஃபர் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஜாஃபர். சொல்ல மேடம். சொல்லுங்க ஜாஃபர். டாக்டர் கேட்கணும். எனக்கு பைபோலர் டிசார்டர் 13 வருஷமா இருக்கு. சரி. இந்த லைஃப் லாங் நான் டேப்லெட் எடுத்து தான் ஆகணுங்களா? நார்மலா இருக்கேன். ஓகே. ஆனா இது லைஃப் லாங் எடுத்தாகணுங்களா? பைபோலார் டிசார்டர் உங்களுக்கு மெயினா டிப்ரெஷன் அதிகமா இருக்குதா இல்ல மெயினியா, அதாவது மன எழுச்சி அதிகமா இருந்ததா, மன வருத்தம் அதிகமா இருந்ததா? அது ஹைப்பர் டென்ஷன் மாதிரி வந்தது. ஹைப்பர் டென்ஷன் மாதிரி இருந்தது. ஓகே. மன எழுச்சி அது டாக்டர் கூட்டு போறதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்காக கூட்டு போனாங்க. நான் சப்போர்ட் பண்ணேன். அப்ப எனக்கு தெரியாம நிறைய மருந்து கொடுத்ததுல ஹைப்பர் டென்ஷன் ஒரு மாதிரி பிக்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் இவங்க இது பண்ணி பைபோலர் டிசார்டர் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி. அதுக்கப்புறம் 13 வருஷமா மாத்திரை 13 வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்களே. குடும்பத்துல யாருக்கும் இந்த மாதிரி மனவியாதி இருந்துச்சா? பைபோலார் டிசார்டர் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு சார். அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் நீங்க அதாவது குறைவான மருத்துவத்துல கூட கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் டோஸ்னு சொல்லுவோம். என்ன லித்தியம் சாப்பிடுறீங்களா? என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க? டைகோரேட் ER and வால்பெர். ஓகே. வேற டைகோரேட் ER தேவைப்பட்ட சமயத்துல கோர்ஸ் மாத்தும் போது ஒலியன்ஸ் கொடுப்பாரு. ஒலியன்ஸ். ஓகே. நீங்க டைக்ளோட் ERலயே பெரிய அந்த இதுலயே மெயின்டெனன்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த ஒரே மாத்திரையில மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது சார். அதாவது நீங்க ஸ்லீப் தூக்கம் இல்லாம இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான இடத்துக்கு போறது, புதுசா திடீர்னு ஏதாவது பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தூக்கமின்மை கண்டிப்பா பழையபடி ஒரு எபிசோட உண்டு பண்ணும். சோ எப்பவுமே ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சிக்கும் டக்குன்னு போய் கலந்துக்கிறதோ இல்ல ரொம்ப வருத்தமான நிகழ்ச்சியில போய் கலந்துக்கோ வேண்டாம். நீங்க ரொட்டீன் நார்மலா பண்ணிட்டு இருங்க. இந்த மாத்திரை சாப்பிடுங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் முடிஞ்சா பண்ணுங்க. மெடிடேஷன் யோகா மெடிடேஷன் பண்ண வேண்டாம், ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் அல்லது யோகா பண்ணுங்க, வராம தடுத்துக்கலாம். பட் டைக்ரோட் ER பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல, தொடர்ந்து போட்டுக்கலாம் சார், கண்டிப்பா போட்டுக்கலாம். ஜாஃபர் டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. தொடர்ந்து நீங்க அவர் சொன்ன மாத்திரைகளையும் எடுத்துக்கலாம். அடுத்ததா தர்மபுரியில இருந்து மூர்த்தி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் மூர்த்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்க மூர்த்தி. மேடம் ஒரு 5 years தூங்கும்போது மேடம் ஒரு தூக்கம் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி படபடப்பு பயம் வருது. ஒரு 5 years அந்த மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். தூங்கும் போது படபடப்பு பயம் வருது மேடம். சரிங்க. எப்ப தூங்கினாலும் அந்த மாதிரி பயம் படபடப்பு இருக்கா? ஆமா, மதிய நேரத்தில் தூங்கினாலும் திடீர்னு நேரம் எழுப்பலாம் ஒரு படபடப்போட எழுந்திருக்கிறேன். சரி. ரொம்ப அதிகம் படபடப்பா ஆயிட்டு இருக்கு. ஒரு 5 years அந்த ப்ராப்ளம் இருக்கு மேடம். சரிங்க மூர்த்தி. இப்ப தூங்கும் போது ஒரு படபடப்பா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இது ஸ்லீப் ஆன்சைட்டின்னு சொல்லுவோம். மேபி எனக்கு தூக்கம் வருமா வராதா, ஆழ்ந்த தூக்கம் இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு பயத்துல இதுவே ஒரு ஆன்சைட்டியா மாறுது. இது ஸ்லீப் ஆன்சைட்டின்னு சொல்றோம். இன்னைக்கு தூக்கம் நான் நல்லா தூங்கிடணுமே, எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, படபடப்பு வரக்கூடாது அப்படிங்கறதே அவங்களுக்கு ஒரு ஃபியரா மாறிடுது. இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்லீப் வேக் சைக்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
என்னால நான் நல்லா தூங்குவேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அப்படி தூங்கலனாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஏன் இந்த ஆன்சைட்டி வருதுன்னா, நான் நல்லா தூங்கலன்னா என்னால காலையில எழுந்திருக்க முடியாது. காலையில எழுந்திருச்சுன்னா எனக்கு ஒரு தலைபாரமா இருக்கும், என்னால ஆபீஸ்க்கு போக முடியாது, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. சோ இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். அதுக்கு அது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும் அந்த தாட்ஸ். சோ நான் நல்லா தூங்கிடணுமே, படப்படப்பு வரக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பயமே அவங்களுக்கு அந்த தூக்கத்தை இன்னும் தள்ளி போடும். சோ இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்ப தூங்கினாலும் எனக்கு நான் நல்லா தூங்குவேன், என்னால காலையில ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பிளஸ் மெடிசனும் எடுத்துக்கிறதுனால அவருடைய ஸ்லீப் வேக் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் அவருக்குள்ள கொஞ்சம் கார்பரேட் பண்ணிக்கிட்டாருன்னா, கொஞ்சம் வளர்த்துக்கிட்டாருன்னா அது ஈஸியா இருக்கும். அதாவது நான் எப்படி நம்ம சாப்பிடுறது 3 வேளை, காலையில மதியம் நைட் அப்படி பிரிச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த டைமுக்கு நான் தூங்க போறேன், இந்த டைமுக்கு நான் எழுந்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கல்டிவேட் பண்ணிக்கிட்டா அதுல இருந்து அவங்க உடம்பு அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கிளாக் இருக்கு, அந்த கிளாக் அதுக்கு பழகிடுச்சுன்னா நம்மளுடைய ஸ்லீப் பேட்டர்ன் ஒரு ரெகுலரைஸ் ஆயிடும். தூக்கம் வரலங்கிறதுக்காக நம்ம தூங்காம இருக்கேன், நான் ஆனா யாரு கூடயும் பேசல, வாட்ஸ்அப் தானே பாத்துட்டு இருக்கேன் சொல்லி போனை நம்ம நோண்டிட்டு இருக்கிறது அதெல்லாம் பண்ணோம்னா அந்த போன்ல இருக்கிற அந்த லைட் ரேஸ் நம்ம பிரெயின் செல்ஸ் இன்னும் ஆக்டிவேட் தான் பண்ணும். சோ அந்த தூக்கங்கிறது இன்னும் தள்ளி போகும். அது அந்த விஷயங்கள்லாம் பண்ணாம இது தூங்குற டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப் ஹைஜீனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா நல்ல தூக்கம் இருக்கும். மூர்த்தி, நீங்க ஜெயசுதா சொன்ன மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்க எனக்கு தூக்கம் வருமோ வராதோ அப்படிங்கிற சந்தேகம் இல்லாம மாத்திரை எடுத்துக்கிற காரணத்தினால கண்டிப்பா எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நினைச்சு நீங்க தூங்குங்க. தூங்குறதுக்கு ஒரு பேட்டர்னையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததா சேலம்ல இருந்து சாந்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சாந்தி. ஹலோ மேடம், குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்க சாந்தி. டாக்டர் கிட்ட ஒரு டவுட் கேட்கணும் மேடம். ஹஸ்பண்டுக்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கு மேடம். சரி, சொல்லுங்கம்மா. டாக்டர் கிட்ட குடுக்குறீங்களா மேடம்? சார், ஹஸ்பண்டுக்கு பார்க்கின்சன் இருக்கு சார், ஒரு 10 இயர்ஸா இருக்கு. ஓகேமா. அதுல அவர் எடுத்துக்கிற டேப்லெட் டைடமெட் 4 ஒரு நாளைக்கு 5 எடுத்துக்கிறாரு சார். அமன்ட்ரால் மார்னிங் 1 எடுத்துக்கிறாரு சார். அதுக்கப்புறம் சிசோபின் சொல்லிட்டு ஒரு தூக்கத்துக்கு போல இருக்கு சார். டாக்டர் ஒரு ஆஃப் டேப்லெட் நைட்டுக்கு கொடுத்திருக்காரு சார். இது எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு சார். இவ்வளவு நாள் எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. இப்ப என்னன்னா ஒரு 1 இயரா ரொம்ப அவருக்கு இந்த உடம்பு முழுக்க அந்த பூச்சி கடிக்கிறது அப்படின்னு சொல்றாரு சார். கால்ல எல்லாம் அங்கங்க கருப்பா இருக்கு, நிறைய பூச்சி கடிக்கிறது. அது அவர் ரெட்டா சின்னதா பூச்சி தெரியறது, எனக்கு நல்லா கடிக்கிறது. தூங்கவே முடிய மாட்டேங்கிறது. இப்போ பொழுதனைக்கு படிச்சுட்டு இருப்பாரு சார். அவர் பகல்ல தூங்கவே மாட்டாரு. படிக்கும் போதெல்லாம் கூட படிக்க விட மாட்டேங்கிறது, காதுல புந்துக்கிறது, கண்ணுல அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு. டாக்டர் கிட்ட நாங்க கன்சல்ட் பண்ணும்போது சைக்காட்ரிஸ்ட் கிட்டையும் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு சார். அவங்க கிட்ட போகும்போதும் அவரும் இதனுடைய பார்க்கின்சனுடைய சைடு எஃபெக்ட் தான் அது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்களே தவிர, பட் இவர் பொறுத்தவரையிலும் ஃபுல்லா அவரு எனக்கு பிசிக்கலா நல்லாவே கடிக்கிறது தெரியறது. இதுக்கு ஏதான ஒரு இது பண்ணா பரவாயில்ல அப்படிங்கிறாரு. ஆனா 2-3 டாக்டரை கன்சல்ட் பண்ணவும் எல்லாமே அலூசினேஷன்ங்கிற மாதிரி சொல்றாங்க சார். இவர் நல்லா படிச்சிருக்காரு, மெடிக்கல் லைன்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. எல்லாருமே இந்த மாதிரி அலூசினேஷன் சொல்றாங்களே, எனக்கு பிசிக்கலா இது பண்றது, பட் அதுக்கு ஏதான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. இல்லம்மா, பார்க்கின்சன்ஸ்ல 2 விஷயம் இருக்குமா. பார்க்கின்சன்ஸ் அது நரம்பு பிரச்சனை. அது அதனாலேயே சில மனக்குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். நீங்க கொடுக்கற மாத்திரையில அந்த சிண்டோப்பா 5 வேளை கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மாத்திரையிலும் சில சமயம் மனக்குழப்பம் வர ஆரம்பிக்கும். பட் நீங்க சொல்ற விஷயம் இது டெலூஷன் பாராசைட்டோசிஸ். அதாவது பூச்சி இருக்காது, ஆனா பூச்சி இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீலிங் ஆகும். அதனால அவர் கடிக்கிறது எனக்கு ஊறுது, நான் எடுத்து காட்டுறேன், என் கண்ணுக்கு தெரியுதுன்னு பாரு, மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியல பாரு. இட்ஸ் எ ஃபால்ஸ் பிலீஃப். அதாவது தப்பான அவருடைய எண்ணங்கள். இது நோயிலே இந்த வந்திருக்கலாம், பார்க்கின்சன்ஸ் நோய் உள்ளவங்களுக்கு இது வந்திருக்கலாம். இந்த சிண்டோப்பா டேப்லெட் கொடுக்கறதுனாலையும் வரலாமா, பட் வேற வழியில சிண்டோப்பா மாத்திரை கொடுத்துதான் ஆகணும். சோ பார்க்கின் நீங்க ஆல்ரெடி சிசோபினே ஆரம்பிச்சிருக்கீங்களா? சிசோபின் என்பது ஆன்டி சைக்காட்ரிக் டேப்லெட் தான், சைக்காட்ரிக் டேப்லெட் தான் கொடுத்துருக்கீங்க. டோஸை கொஞ்சம் கூட்டுங்கம்மா. சிசோபின் டேப்லெட் கொஞ்சம் டோஸை டாக்டர்கிட்ட காமிச்சு கூட்டினீங்கன்னா இந்த தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். இது டெலூஷன் பாராசைட்டோசிஸ். இது வயசானாலும் சம்டைம்ஸ் பார்க்கின்சன்ஸ் இல்லாம வயசான பாட்டி நம்ம ஊர்ல ரொம்ப பேர் இருப்பாங்க, 70 வயசு பூச்சி ஊறிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. அது டெலூஷன் பாராசைட்டிஸ். வயசானா வந்துருமா, கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் வெளியில கொஞ்சம் கூட்டு போங்க, கொஞ்சம் அன்பு செலுத்துங்க அவர்கிட்ட. பட் மாத்திரை கண்டிப்பா வேணும். சிசோபின் மாத்திரை டோஸ் கொஞ்சம் கூட்டுங்க, சரியா போ சான்சஸ் இருக்குமா. சாந்தி, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய கணவருக்கு அவர் சொன்ன மாத்திரையோட டோஸ் அதிகப்படுத்தினீங்கன்னா இந்த பிரச்சனை அவர்கிட்ட இருந்து தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அடுத்ததா கடலூர்ல இருந்து கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. வணக்கம் மேடம்.
வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க கவிதா. எங்க பொண்ணு +2 படிக்கிறாங்க மேடம். சரி. அவங்க 10th வரைக்கும் நல்லா படிச்சிட்டு இருந்தாங்க, நிறைய மார்க் வாங்கினாங்க. சரிங்க. இப்ப +2 போயிருக்காங்க. இப்ப 2 மாசமா பாத்தீங்கன்னா மார்க் எல்லாம் கம்மியாயிடுச்சு. சரி. அது ரொம்ப எவ்வளவா இது பண்ணி கேட்டாலும் ஃப்ரீயாவே பேச மாட்டாங்க. காலையில அலாரம் வச்சுட்டு எழுந்திருக்கிறதே இல்ல, தூங்கிடுறாங்க நல்லா. சரி. அதான் ரொம்ப இது பண்ணி கம்பல் பண்ணி கேட்டோம்னா அழறாங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கு மறந்து போயிடுது அப்படின்றாங்க. சரிங்கம்மா. அதான் தாத்த கேட்கலாம் என்ன பண்ணலாம்னு. சரி. அதாவது 10th மார்க் எடுத்ததுனால +2 வந்து 10th வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் வேற மாதிரி இருக்குமா, +2ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு நீங்க சொல்ற தொந்தரவு பார்த்தா அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது புரிஞ்சுக்காம படிக்கிறதுனாலதான் மறந்து போயிடுறாங்க. அதனாலதான் அழுக வருது. ஐயோ நம்மளால முடியல என்பது சொல்ல முடியல. எனக்கு படிக்கல கஷ்டம் அப்படின்னு யாரும் சொன்னா வீட்டுல ஒத்துக்க போறது இல்லை. நீங்க எப்படியாவது படிச்சிரு அப்படின்னு தான் சொல்லுவீங்க தவிர அவங்களுக்கு என்ன படிப்புல கஷ்டம் முதல்ல பாருங்க. சம்டைம்ஸ் 10th வரைக்கும் 490 எடுத்திருந்தாலும் +1 சப்ஜெக்ட் மாறும்போது எனக்கு புரிதலில் கஷ்டம் வரலாம், அதனால எனக்கு மனப்பாடம் பண்ண முடியாது. சோ அதனால புரியாததுனாலதான் அவங்க அதை அவாய்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க வந்து பக்கத்துல யாராவது உங்க ஸ்கூல்லயே உங்களுக்கு தெரியும், அவங்க சப்ஜெக்ட படிச்சு காட்டி அவங்களுக்கு புரியுதான்னு முதல்ல கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா கன்சல்டேஷன் யாராவது பாத்துக்கலாம். நல்லதுமா. கவிதா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய மகளுக்கு எதனால வந்து அவங்க படிக்க கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட நீங்க ஃப்ரீயா மனசு விட்டு பேசி பாருங்க. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்றத உங்ககிட்ட அவங்க நிச்சயமா ஷேர் பண்ணிக்குவாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களோட கேள்விகளுக்கெல்லாம் ஆலோசனை வழங்குனீங்க. நன்றி டாக்டர் வெங்கடேஸ்வரன். நன்றி ஜெயசுதா. நம்ம மனசுக்கும் முகத்துக்கும் நேரடியா ஒரு தொடர்பு இருக்கு. மனசோட உணர்வுகளை நேரடியா உலகத்துக்கு பிரதிபலிக்கிற கண்ணாடி தான் நம்ம முகம். உலகத்துக்கு நாம ஒரு நல்ல பிரதிபலிப்பு கொடுக்கணும்னா நம்ம மன உணர்வுகள் சிறப்பா இருக்கணும். இந்த உணர்வுகளின் பிறப்பிடமான மனசை பொத்தி பாதுகாக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.